சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அவனை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. அவனை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நல்ல வாய் திறந்து அப்பாவை துதிப்போம். Glory, hallelujah, hallelujah. துதியும் உமக்கே, hallelujah. கனமும் உமக்கே, hallelujah. மகிமை உமக்கே, hallelujah. மகிமை உமக்கே, hallelujah. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? பாடாமல் யாரை நான் பாடுவேன்? துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, hallelujah. கனமும் உமக்கே, hallelujah. மகிமை உமக்கே, hallelujah. மகிமை உமக்கே, hallelujah. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உடைத்து உருவாக்கின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உடைத்து உருவாக்கின தெய்வமே. பாடாமல் யாரை நான் பாடுவேன்? துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? பாடாமல் யாரை நான் பாடுவேன்? துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, hallelujah. கனமும் உமக்கே, hallelujah. மகிமை உமக்கே, hallelujah. மகிமை உமக்கே, hallelujah. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ரீப்ரபரகபல. அவர் எத்தனை நல்லவர், hallelujah. ஆமென், hallelujah, hallelujah. Thank you Jesus. ஆமென். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், ஒரு முறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், ஒரு முறுத்தா திரும்பி வருவான். டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. ஆராதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், சொல்லும் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், பாடி எரிகோ பிடிப்போம். ஹல்லேலூயா. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய்
ஆராதிக்கும் போதே உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆமே. நீங்க அப்பாவை துதிக்கும் போதே நீங்க அடுத்த லெவல்ல போயிட்டே தான் இருப்பீங்க. ஆமே. ஒரு நாளும் இருக்கிற நிலையில இருக்க மாட்டீங்க. மேல 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 போயிட்டே இருப்பீங்க. ஆமே. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி அதில இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி அதில இடிப்போ, துதித்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சதா ஓடுவான், ஒரு முறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சதா ஓடுவான், ஒரு முறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி அதில இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி அதில இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சதா ஓடுவான், ஒரு முறுத்தா திரும்பி வருவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஷப்ரபரபலதரபரி பலகபரி பலதரபர. ஆமென். நல்ல வாய் திறந்து ஹல்லேலூயா. ஆமென். ஷப்ரபரபலதரபரி பலபரப. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல சந்தோஷமா வாயிலே காலம், கையிலே திருவசனம். வாயிலே காலம், கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி அதில இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி அதில இடிப்போ, எரிந்து பாடி எரிகோ பிடிப்போ. பிரபரபலபரி பலதரபரபலபரிப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ ஹல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. பாவித்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். அவர் காத்திருந்தார், நம்மை கண்டு கொண்டார். அவர் நமக்காக காத்திருக்கிறார். என் பிள்ளை எப்போ வருவான், என்னுடைய சமூகத்துக்கு எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி அப்பா காத்திருக்கிறார். ஆமென். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். சொல்லும். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தே பிரபரபரபலதரகபரி பலதரபரிப. உலப்ரகபரி தெரிப்ரெபெரிகபரி பலதரபரபரி பிரப. இங்குதானே நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. உலப்ரபரபரபலபரி பிரபல. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். தூய ஆவி என்னும் ஆடை தந்தார்,
ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ Shabarakabala borimala terede Lobrakabri bede 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 borimala dana. Hallelujah. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்த ரெப்ரா கபரா பலா தர பரி பலா தரபா Lubro kabari bala dara bari bala dara bari kabari bala dara bari ba. Uru broshi bra bra bala dara kabari bala dara bari bala dara kaba. Oh Alleluia. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. Oh Alleluia. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. Alleluia. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ரிபரகபல தரபா. ஆனந்தமே ஷபரகபல பொரிபல தரபரம். ஓ நடனமாடி ஓ ஷபரபரமாடி ஆராதிப்பே. மை நடனமாடி நடனமாடி ஆராதிப்பே. மை நடனமாடி நடனமாடி ஆராதிப்பே. நடனமாடி நடனமாடி ஆராதிப்பே. ரிபரஷா தரபல பொரிபல தரபா. Hallelujah. Ura bara bala tare bara kabari bala tara bari bala bari ba. Uru proshi bravo சொல்லுங்க. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நன்மை கிருபை எங்களை தொடரும். நன்மையும் கிருபை நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் ஓஹோ ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். வேதத்தை பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வேதத்தை பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் கூறுவோம். ஆமென். ஆபத்து நாளில் நோக்கி கூப்பிட்டான் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டான் அவர் நம்மை விடுவிப்பாரே. ரிபரபல தரபரி பல தர ஷபரபா. மகிமை இறங்குது. கர்த்தருடைய மகிமை இறங்குது. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் ஓ பர்வதங்கள் பெருகி போல உருகி போகுது. இப்ப கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் தேவ மகிமை இறங்கி வருது. எல்லா கட்டுகள் உடையுது. மாந்திரிய கட்டுகள் உடையுது. செய்வினை கட்டுகள்லாம் உடையுது. ரே பிராகா பாலா பரா பரா பல் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இன்னும் சில நிமிடங்கள் நல்ல சத்தமா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. ஓ காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம்
bro bari bara bara. Oh bro kabra bra bara bala bari bala dara bara ba. Oh Yesu ratame ratame ratame. Yesu ratame ratame ratame. அப்பா ஒவ்வொரு மேல் இயேசுவின் ரத்தம் விழட்டும். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் இயேசுவின் ரத்தம் அக்னியா இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் ரத்தம். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே. இயேசுவின் ரத்தத்தை கூப்பிடுங்க. ரத்தமே ரத்தமே. பிரபல பர பல தர பர பல பர பல. ஓலோ ப்ரோஷி பிரபர பல பரி பல கபர பல தர பல தர பல. Amen. Yesu ratame ratame ratame. Yesu ratame ratame ratame. Yesu ratame ratame ratame. Solo Yesu ratame ratame. Bra bra bala bari bra bala bala bari bra bala. Le bra bra kabari bala dara bala bala. Namam solla solla. உள்ளம் மகிழுதையா. நாமம் சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா. உமக்கை பாட பாட இதயம் இனிக்குதையா. உமக்கை பாட பாட இதயம் இனிக்குதையா. நடனமாடி நடனமாடி ஆராதிப்பேன் உம்மை. நடனமாடி நடனமாடி ஆராதிப்பேன் உம்மை. நடனமாடி நடனமாடி ஆராதிப்பேன். அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தான். அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தான். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்து நடத்திடுவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்து நடத்திடுவார். நடனமாடி நடனமாடி ஆராதிப்பேன் உம்மை. நடனமாடி நடனமாடி ஆராதிப்பேன் உம்மை. Hallelujah. Amen. Shabra baraka bala bori baradara baraka bara baladara baraka bara bala bala. Amen. நன்றி அப்பா. ரேப்ரா நல்ல வாய் திறந்து ரேப்ரா கபாலா போரி பிரா கபாரா பலத உல பர பலதர பர கபரி பலதர பர பலதர ஓலோ ப்ரோஷே பிரா கபாலதர போரி பர கபா. எரியட்டு எல்லா ஏவல் ஆவிகளை எரியுது 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 எரியுது. பில்லிசோனிய கட்டுகள்லாம் உடையுது உடையுது உடையுது. எல்லா தரித்திரத்தின் ஆவிலாம் வெளியேறுது வெளியேறுது. நாட்கள கத்தர் புதிய பாடல்களை புதிய பாஷையை போடு. ரே பிரா பிரா கபாலா போரி பாலா தரா போரி பாரா பாலா ப்ரோ கபாரா பாலம் லோ ப்ரோ கபாரி பாலா தரா கபாரி பாலா தரா பாரா தரா பாரா பாலா தரா பாரா பாரா கரா தரா ஓலா பிரா கபாரி பாலா தரா பாரே பாலா தரா போரி பாரே பாலா தரா போரி பாலா தரா. Oh glory 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 baladara bari baladara balabari bide oh la braka bari baladara bari balabari balabara baladara.
ரகதன சந்தை அந்த ரிவி அந்த ரபகம் அந்த ரவ எல்லா லிவியான கட்டை கட்ட தகர்த்து போடுகின்றார். யா சந்தை அந்த ரபகவல் ரீகனா சந்தை அந்த ரபகவல் ரீகனா அந்த சந்த ரப அந்த ரப ஓ மடங்கடிக்க விட அநேகரை கட்ட தூக்கிடுகின்றார். இதோ கர்த்தர் உன்னை மீட்கும்பலாக தம் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. உன்னை மீட்க அவர் தன்னை கொடுத்தார். அல்லேலூயா. ரகதன சந்தை அந்த ரஷந்தை அந்த ரபோ சந்தரமர அந்த ரப ஓ உனக்கு பிறகாக மனுஷியை கொடுப்பார். ஜீவனுக்கு இடாக அநேக ஜாதியில் உனக்கு கொள்ளையாக கொடுப்பார். நீ என் பாருக்கு அருமையோட கணம் பெற்றாய். பிரியாந்தரபா கர்த்தருடைய கையிலே நீ அலங்காரமான கிரீடமாய் இருக்கின்றார். அவருடைய கருத்திலே ராஜமுடியா இருக்கின்றார். ஓ மனுஷர்கள் பாறைக்கு அற்பமாய் தோன்றினாலும் ஓ தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல். அவர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை. நீ அவரை அறியாததும் அவர் தன்னுடைய நாமத்தால் உனக்கு தன் நாமத்தை உன்மேல் தரித்தாரு. அவர் பலத்தால் உன்னை இடை கட்டி கட்டினார். அவர் நல்லவர். சொல்லுமா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் ராஜா. ஓ ரஷந்தோரி ஆந்தாரி ஆந்தர்வா சோர்ந்து போன மகளை உனக்கு கர்த்தர் பலன் கொடுக்கின்றார். ஓ வலிமை இல்லாம இருக்கின்ற உனக்கு கர்த்தர் வலிமை கொடுக்கின்றார். ஓ எந்தரவ மன வலிமை, உடல் வலிமை, ஆவின் வலிமை உண்டாகிறது. இழந்து போன எல்லா வலிமைகள் திரும்ப கிடைக்கிறது. இயேசு நாமத்தால் உண்டாகிறது. பெற்றுக்கொள் இயேசு நாமத்தால். சந்தோரியா ஷீகா பாராக்ரோ அந்தரவா இழந்த எல்லா பலன்கள் திரும்ப வருகிறது. இயேசு நாமத்தால். இயேசு நாமத்தால். காற்று காடில் அடித்து கொண்டு வந்து வனாந்தரத்தின் நான்கு பக்கம் ஓ அவைகளை சுவர் போல நேற்று போல கர்த்தர் அவர் உன்னுடைய வாழ்க்கையில் கீழ்காற்று வீச செய்கிறார். வனாந்தரத்தின் காற்று வீசுகிறது. மேற்கு கிழக்கிலிருந்து ஓ காற்று வீசுகிறது. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தருடைய காற்று கொண்டு வருகிறது. ஓ ரகசந்தரியாந்தரபா கர்த்தருடைய காற்று அவர்களை கொண்டு வந்து உன்னை சேர்க்கிறது. இது அவர்கள் புறப்பட்டு வருகிறது. இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள். சம்பாதம் நினைக்கு வருகிறது. எத்தியோப்பியா மரத்திலாக உண்டமாய் வருகிறது. மீதியான ஏப்பா தேசம் ஒட்டகனை மூடுகிறது. ஓ அவர் விலங்கிடப்பட்டு என்னை நடந்து வந்து உன்னோடு மாத்திரம் இருக்கிறார். அவரெல்லாம் ஓ யஷ் அவர் தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறார். கிரியைகள் மறையவில்லை, வல்லமை குறையவில்லை. ஓ அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர். ஆமீன் என்றவர். ஆமீன் என்று நமக்கு உலாகிறார். உன் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர், உன்னுடைய வழக்கை அவர் நியாயம் விசாரிக்காரு. உன்னுடைய நியாயங்கள் மறக்கவில்லை, காரியங்கள் அவர் மறைக்கவில்லை, மறக்கவில்லை. எல்லா காரியங்களும் கண்மண் இருக்கிறது. எல்லா மதில்களும் அவருடைய கண்மண் இருக்கிறது. ஓ உன்னுடைய எல்லா காரியம் குறித்த எல்லா ஃபைல்ஸ் அவருடைய டேபிள் இருக்கிறது. அவர் அதை மறக்கவில்லை, விசாரித்துக் கொண்டிருக்கிறார். காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ தியாந்தாரா சந்தோரியா சந்தோரபா அவர் உன்னுடைய காத்தை மேற்போட்டு கொண்டிருக்கிறார். நீ கலங்காதே மகனே, நீ கலங்காதே. நியாயத்துக்கு ஜெயங்கெடுக்க பண்ணுகிறார். முறியாறு மங்கேறிய அணையார் அவர் அநீதி இல்லை, அநியாயம் இல்லை, பட்சபாதம் இல்லை, தாட்சியம் இல்லை. நம்மை தொழுது எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், சம்பனர், இரக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பனர், அன்பின் ஐஸ்வர்ய சம்பனர், உருக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பனர். செல்லம் உண்டு, மீட்கும் பொருள் உண்டு, மீட்பாட்டில் உண்டு. இப்பொழுது நீ உள்ளபடி அவரிடம் வா மகனே, மகளே. எல்லா பாவங்களை அறிக்கிட்டு அவரிடம் இன்றே மனம் திரும்பு. இன்றே ரட்சணை நாள், இன்றே ரட்சணை நாள், இன்றே மனம் திரும்பு. எல்லா குறைகளை குற்றங்களை அறிக்கையிடு, ஒப்புக்கொடு. அவர் சமூகத்தில் உன் இதயத்தை ஊற்றிவிடு, நீரை போல் ஊற்றிவிடு. ஓ
இப்பொழுது அவனை கைவிட்டார், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை அவர் சேர்த்துக் கொள்ளுவார். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கென்று உண்மையாய் நியமித்துக் கொள்ள நீ அடைய மனவாட்டி. உண்மையில் ஒருவனும் கைப்படுவது இல்லை, உன்னோடு ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. நீ உயிரோடுக்கு நாளாம் ஒருவனும் உன்னோடு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசடி இருந்தது போல் உன்னோடு இருக்கின்றேன், நான் யோசுவாவோடு இருந்தது போல் உன்னோடு இருக்கின்றேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் 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 ஒரு காலம் உன்மேல் கைப்படுவது இல்லை. ஓ யந்தர சந்தோரி அந்தரவா லகாதன சந்தோரி அந்தரவா. ஓ கர்த்தர் உனக்குள் மகிமையாய் இருக்கின்றார், மகிமின் ஆவியானவர் இருக்கின்றாள். உனக்குள் அவர் தன்னை மகிமின் அக்னியை போட்டுள்ளார். ஓ உனக்கு அவர் மகிமின் அக்னி, உன் சத்துருக்களுக்கு அவர் பட்சிக்கிற அக்னி இருக்கின்றார். சத்துருவை கர்த்தர் அக்னியாக பட்சிக்கின்றார். துன்மார்க்கன் ஓ சருகுகளைப் போல சாம்பலாக எரிந்து போகின்றார். நெருப்பானது செத்தைகள் எரிக்கும் போல் துன்மார்க்கராகிய பதரை கர்த்தருடைய பட்சிக்கும் காற்று, கோரை காற்று அதை எரித்து போடும். ஓ ரஹாந்தரபாத் துன்மார்க்கருடைய தலையின் மேலே கோராவரி பெருங்காற்று மோதுகிறது. ஓ ரஷந்தோரி சந்தோரி அஷந்தோரபல் லகினா சந்தோர் ரஹதனா மனதல் ரிபா கவா அந்தோரி சந்தோரி அந்தரபா. நீடிய சாந்தமுள்ளவன் இதோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு காத்துகள் பாக்கியவான்கள். ஓ கர்த்தருக்கு பொறுமையோடு ஓ அமைதியாக காத்திருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரங்கள் பாக்கியவான்கள். சந்தோரா அந்தோர பாக்கியவான்கள். நீங்கள் சகலவற்றை சுதந்திரிப்பீர்கள், நாங்கள் சகலவற்றையும் சுதந்திரிப்போம். ஓ கர்த்தருக்கு காத்துகளுக்கு சகலவற்றை சுதந்திரிப்பார்கள். நாங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுவோம், நாங்கள் பூமியை நிரப்புவோம், நாங்கள் பூமியை பழுகி பெருகுவோம், நாங்கள் பழுகி பெருகுவோம், அடுப்போம், நாங்கள் உயர்ந்திருப்போம், நாங்கள் உயர்ந்திருப்போம். இதுவரை காணாத உயரங்களை கட்டவங்களை கொண்டு செல்கிறார். ஏற்படுகிறது, எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுகிறது. அசைவாடுகிறார், ஆவியால் அசைவாடுகிறார், ஆவியின் அசைவாடு உண்டாகிறது. கர்த்தர் குயவன் களிமண் அணைவது போல் அவர் உங்களை சிறந்த பாத்திரமாக, ஓ உயர்ந்த பாத்திரமாக, விலையேற பெற்ற அந்தஸ்துள்ள பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறார். இந்த களிம்பி நீங்க சுத்திகரிக்கிறார். ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, உமக்கே நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம், தேசத்துல இருக்கிற சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம். உலகம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்துல தெளிக்கிறோம். கட்டுகள்லாம் உடையட்டும், வியாதியில இருக்கிற சகோதரிகள் விடுதலை ஆகட்டும். இந்த நாள்ல அப்பா அந்த பெண்கள் கூட்டத்துல உலகம் எங்கும் ஆள்கிற ஒவ்வொரு சகோதரிகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென். எங்கள் தேசம் பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமாய் மாறுவதாக, பெண்களுக்கு சம உரிமை கிடைப்பதாக. ரேப்ராபா நல்ல ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. தீண்டாமை கொடுமைகள் தேசத்துல மாறட்டும், மதவாதம் அழியட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் தேசம் செழிக்கட்டும். ஜோமனுங்க அப்படியே தேசத்திற்காக, அப்பா நமக்கு தந்த நல்ல தேசத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா எங்கள் தேசம் செழிக்கட்டும். 140 கோடி மக்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ரட்சிப்பின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆமென். தேசத்துல இல்ல ஊழியங்கள் சபைகள் வளர்ந்து பெருகட்டும், 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 பெருகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க. இந்த நாள்ல எங்களோடு இணைந்து உம்மை உயர்த்துகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தலை வலிகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும், மரண படுக்கைகள், மரண இருள மாறட்டும், விலகட்டும். ஃபயர்
குடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகள், குடல்ல இருக்கிற கேன்சர், புற்றுநோய்கள் எரியட்டும், எரியட்டும், வெளியேறட்டும். அலர்ஜி ப்ராப்ளம்லாம் மாறட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. செழிப்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அப்பா, தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்க. எல்லா மகிமை எமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Hallelujah, Rebrabaradara Shabalabori Baladara. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இயேசு நாமத்தில் அன்போடு கொடுத்துக்கு இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளும் நாம் தியானம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்கள் நம்ம ஜெபித்து நம்ம தியானிப்போம். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4:16 இருந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரியாந்தர பாஷந்தரி அந்தரி அந்தர கிருப ரகதனா ஷந்தரி அந்தர பாஷந்தரி அந்தர கிருப. ஹல்லேலூயா. 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 ரியாந்தர பாஷந்தரி அந்தர 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 ரகதனா ஷந்தரி அந்தரி அந்தரி அந்தர போ. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சாரி. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதிய 4ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ரோமர் 4:16 சில வசனங்கள். ஹல்லேலூயா. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. ஹல்லேலூயா. ரோமர் 4:16. சுதந்திரமானது அது கிருபையினால் உண்டாய் இருக்கிறதுக்காக அது விசுவாசத்தினால் வர முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜாதிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் அதை கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ஈசாக்கு என்ற அந்த அருமையான மகனை நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஹல்லேலூயா கர்த்தர் விரும்பினால் அதோடைய கிருபை, அவருடைய கிருபையினால் முதலாவது நமக்கு அந்த நன்மை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அதை எப்படி ஆண்டவரிடமிருந்து பெற வேண்டும், அதை நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த காரியம் இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு கிடைக்கணும் என்று கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இல்லையா? நாம் அதை விசுவாசத்தின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்துல இது நமக்கு மிக எளிதாக தோன்றும். ஆனால் நியாயப்பிரமாண காலம் இருக்கும் பொழுது, அந்த காலத்துல நியாயப்பிரமாண காலம் அது இல்லை. ஆபிரகாம் இருந்த காலங்கள்ல வேத புஸ்தகம் எதுவுமே கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. அது ஒரு மனசாட்சி காலம். பிதாவக தேவன் சத்தமாக, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. வார்த்தையின் மூலமாக அவர் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். அவருடைய ரூபத்தை ஆபிரகாம் கண்டான் என்று வேதம் சொல்லவில்லை. அவர் பேசினார், அவருடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. சில வேளைகளில் அதனுடைய முகரூபத்தை முகமுகமாக பேசினார் என்று சில இடத்திலே காணப்படுது. மோசே முகமுகமாக பேசினார், ஆனால் ஆபிரகாம் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் அவருடைய சத்தம் தொனிக்கப்படுது, அவர் சத்தமாக பேசினார். அல்லேலூயா. அந்த காலங்களில் நியாயப்பிரமாணம் இல்லை. அந்த காலத்திலே ஹல்லேலூயா ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு காணப்பட்டு அவர் விசுவாசம் மூலமாக அதை அடைந்து கொண்டார். அல்லேலூயா. இது இப்பொழுது நாம் வேதபுத்தகம் இருக்கிறது, நாம் தியானிக்கின்றோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. எதுவுமே இல்லாத காலகட்டத்திலே
திடீரென்று ஆண்டை தோண்டி உன்னுடைய இனத்தை விட்டு நீ உன்னுடைய தகப்பனை விட்டு நீ புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றப் போகிறேன், உன்னிலிருந்து பல ஜாதிகள் பிறக்கும் என்று அவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அதை விசுவாசிக்க வேண்டும், நீ விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த கடைசி காலங்களில் நமக்கு பல போதனைகள் கொடுக்கப்படுகிறது பல இடங்களில். அல்லேலூயா. அது போக பரிசுத்த ஆவியான நமக்குள் இருந்து போதிக்கின்றார். ஆனால் அந்த காலங்களிலே ஆபிரகாமுக்கு அப்படி எந்த ஒரு காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டுடைய டைரக்ட் கைடன்ஸ், ஆண்டுடைய டைரக்ட் நேரடியான ஒரு வழிநடத்தல். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு அதை சுதந்திரித்தார், அதை பெற்றுக்கொண்டார். தேவன் ஈசாக்கை அவருக்கு 100 வயதில் கொடுக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணார். அல்லேலூயா. அது கிருபை. அந்த கிருபையினால் அந்த சுதந்திரத்தை அவர் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டார். அதை நாம் இப்படிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார் ஆபிரகாம். அல்லேலூயா. அதனால் அவரை விசுவாசத்தின் தகப்பன் என்று கர்த்தர் முன்குறித்தார். அல்லேலூயா சொன்னார். அல்லேலூயா. நாம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவளாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. நம் எல்லாருக்கும் தகப்பனாக ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை சார்ந்தவளான நமக்கும் அல்லேலூயா அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு நமக்கு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று அல்லேலூயா நமக்கு கர்த்தர் கிருபை பார்த்தார் என்றால் நாம் அதை விசுவாசனால் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடைசி காலங்களிலே ஒரு பக்கம் பார்த்தா புயல்கள், ஜலங்கள், கொந்தளிப்புகள், அக்னினால தீயினால் சேதங்கள், கொலைகள், கற்பழிப்புகள், பணத்தை ஏமாற்றுறாங்க, பணத்தை ஈஸியாக ஒரு நபரிடமிருந்து அபகரித்து ஏமாற்றி திட்டம் போட்டு பணத்தை சுயாடுறாங்க, பெண்களை தவறாக நடத்துகிறாங்க, பல காரியங்கள், கொலை, சிறு சிறு சின்ன நகைக்காக கொலை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள். அதே போல் ஆளுகின்ற அரசாங்கம் ஜனங்களுக்கு நீதி செய்யாமல் அவங்கள ஒடுக்குறாங்க, அவங்க நியாயத்தை பறிக்காங்க, ஜனங்களுடைய சுதந்திரத்தை தலையிடுறாங்க, ஜனங்களை ஒடுக்கிறார்கள், ஜனங்களுக்கு வறுமையில் அரிப்பட்டு இப்படி காரியங்கள். இனி வாழ முடியுமா? இந்த பூமியின் வாழ்வாதாரம் மற்று போனது. அவங்களுடைய கால சூழ்நிலை இன்றைக்கு அதிக வெப்பத்தினால், குளோபல் வார்மிங், அதனால பல நூற்றாண்டுகளாக காணப்பட்ட அந்த பனிப்பாறைகள் இன்றைக்கு உருக ஆரம்பித்து கடல் தண்ணீர் உயர்ந்து அது பூமிக்குள்ள வருது, நீர்நிலைகள் உயர்கிறது. இதுவரை காணாத, நம்ம வரலாற்றிலே பார்க்காத மேக சுழற்சி என்று, மேக வெடிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பவத்தை நம்ம கண்கூட பார்க்கின்றோம். ஒரு இடத்துல பார்த்தா பயங்கரமான வெப்பம், தண்ணியே இல்லாமல், ஆனால் இன்னொரு பகுதியில் பார்த்தா பயங்கரமான மழை. அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டா மழை பெய்தால் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் 2 நாளில் பெய்து அந்த இடம் முழுதுமாக மூழ்கடிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கோர சம்பவங்கள் நம்ம சுற்றி சூழ அதிகமாக நடந்து கொண்டிருக்குது. ஆண்டு சொன்னார் கடைசி காலத்தில் அவருடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அதே போல இந்த கடைசி நாட்கள்ல மனிதருக்குள்ள நம்பிக்கையற்ற தன்மைகள், சோர்ந்து போய் பலன், ஆவிக்கிற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்களே, ஊழியம் பண்றவங்களே இன்றைக்கு வெளிப்படையாக அவங்க நல்லா காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்க சோர்ந்து போய் பலவீனப்பட்டு ஆவியில பலவீனமடைந்து இனி என்ன செய்ய, இனி சபையை எப்படி நடத்துது, ஆத்துமாக்கள் எப்படி சேர்ப்பது, இனி எப்படி ஊழியம் செய்வது, இந்த இப்படிப்பட்ட பல சிந்தனையோடு பல கலக்கங்களோடு கூட ஆவிக்கிற பிள்ளைகளே இன்னைக்கு கலக்கமடைந்து அவிசுவாசம் எங்கும் காணப்படுகிறது. இந்த கடைசி காலங்களில் எஸ்பெஷலி ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, அந்த விசுவாசத்தின் ஆவி அதிகமாக ஊற்றினார். அதனால் ஆண்டவர் ஒரு குரூப்பை, ஹல்லேலூயா, விசுவாச வார்த்தைகளை பேசுகின்ற அநேகரை கத்தை எழுப்பி மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்று நம்ம சொல்கின்றோம் உலக பிரகாரமாக. ஆனால் அதை ஆவிக்கிற விதமாக இப்படிப்பட்ட விசுவாசத்தை போதிக்கும் அநேகரை அந்த எழுப்பிலார். ஹல்லேலூயா. அது அநேகருக்கு பரியாசமாக பார்க்கப்படுகிறது. அநேகர் அதை பரியாசம் பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவங்க ஆண்டோடு கூட இணைந்து ஆண்டவர் சொல்ல வார்த்தை சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அது மனுஷங்களால் நம்ப முடியாத பல காரியங்கள் அவங்க விசுவாசத்தில் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நம்ப முடியாத அந்த காலகட்டத்தில் அவன் டிவியில் பிரசங்கத்தை கேட்கல,
செல்போன்ல பிரசங்கத்தை கேட்கல. ஹalleluya. அவனுக்கு சபை இன்று வாரம் போய் ஒரு சபையில் அவன் அங்கம் வகிக்கவில்லை. அந்த சபையில் அவனுக்கு டீச் பண்ணவில்லை. ஹalleluya. ஆவியான நமக்குள்ள இருந்து இன்றைக்கு நடத்தது போல அப்படிப்பட்ட அனுபவம் அன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ள இல்லை. இது எதுவுமே இல்லாத அந்த சூழ்நிலையில யோசிப்பாங்க, அது எவ்வளவு கடினமான சூழ்நிலை. இன்றைக்கு எல்லாமே நம்மளை சுற்றி காணப்படுகிறது. ஹalleluya. எங்கு பட்டாலும் வார்த்தை, எது எடுத்தாலும் வார்த்தைகள். இன்னைக்கு நமக்கு அதிகமாக எந்த தேனை அதிகமாக உண்டால் அது அமிர்தம் கூட நஞ்சா மாதிரி அப்படி போல இன்றைக்கு அதிகமாக வார்த்தைகள் பேசப்படனால இன்றைக்கு கள்ள போதங்கள் அதிகமாக உள்ளே பரவிவிட்டது. வார்த்தையை இன்றைக்கு மட்டுப்படுத்துறாங்க. சபைக்கு வருகின்ற ஒவ்வொரு இந்த வாரம் ஒரு ஊழியக்காரன் வந்தா அந்த அடுத்த வாரம் வேறவங்க, இவங்களை மார்க் போட்டாங்க, இவங்க இப்படி அவங்க அப்படி என்று இப்படி ஜனங்களுடைய மனநிலை மாறிவிட்டது. கம்பேர் பண்ணி எந்த ஊழியக்காரனுக்கு கூட்டம் அதிகம் வருது, எந்த ஊழியக்காரன் கூட்டத்தில் அதிகமாக மிராக்கிள்ஸ் நடக்கிறது, இவங்க தான் என்று இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் மனநிலை உண்டாகிவிட்டது. அதனால் இந்த விசுவாச வார்த்தைகளை போதிக்கின்ற ஊழியர்கள் அவர்கள் மட்டாக அற்பமாக நினைக்கின்றார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஹல்லேலூயா, இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுடைய மனநிலை இந்த சோரின் காலகட்டத்திலே அவங்க ஆவிக்குரிய காலத்திலே அவங்க பிரிஸ்கா இருக்க வேண்டும், ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போயிடக்கூடாது என்று அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடைசி காலங்களில் யுத்த செய்திகள் நீங்கள் கேட்பீங்க. நிலநடுக்கத்தை பார்ப்பீங்க, கொலைநோயை பார்ப்பீங்க, பஞ்சத்தை பார்ப்பீங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட தவறான செய்திகள், கலக்கம் வருகின்ற செய்திகள், உங்கள் விசுவாசத்தை குளிக்கின்ற செய்திகளை தான் நீங்கள் பார்ப்பீங்க, கேட்பீங்க. அந்த நாளில் ஹல்லேலூயா நீங்கள் பலனாக இருக்கும்படிக்காக நோவா காலத்தில் நடந்த போல பாவம் தண்ணீராக பருகப்படும். உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் அத்தனை பேர் பாவத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதன் நடுவில் எப்படி பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மால் முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. என்னால் முடியாது, தேவனுடைய வார்த்தையினால் முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால் முடியும், தேவனுடைய வல்லமையினால் இது முடியும் என்று. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமாக இருப்பேன். ஹல்லேலூயா. நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கப்படியால் பாவம் என்னை மேற்கொள்ளாது, கிருபை என்னை மேற்கொண்டது என்று அந்த வார்த்தையை விசுவாசத்தில் அறிக்கையிட கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்துக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம பேச 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 பேசதான் ஹல்லேலூயா நமக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள லீடாகும். ஹல்லேலூயா. அந்த அதிசயம், அந்த அற்புதம் ஹல்லேலூயா அது நமக்குள்ள வரும். அந்த சுதந்திரம் நமக்குள்ள கிடைக்கும். நாம் பேசி 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 கடைசி காலத்தை வாழ்ந்த நமக்கு கட்டாயமாக இந்த விசுவாச வார்த்தைகளை பேசிதான் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கவில்லை, ஆண்ட தேடலை விசுவாச வார்த்தை பேசவில்லை என்றால் கண்டிப்பாக உலகத்தின் சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தும், உங்களை சோறு உண்டாக்கும், உங்களை பலவீனப்படுத்தும், உங்களை ஆவிக்கிற இந்த வாழ்க்கையில இராதபடிக்கு அது உங்களை முற்றிலுமாக அகற்றி போடும். இன்றைக்கு அநேகர் மாம்சத்தில் ஆவியில தொடங்கின அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு முடிந்து போய் அவங்க மாம்சத்தை மேற்கொண்டு அவங்களால ஜெயிக்க முடியாம வீழ்ந்து போய் கிறிஸ்தவ உலகத்தை விட்டு வாழ்க்கை விட்டு இன்றைக்கு அநேகர் பின்மாற்றம் அடைந்து போயிட்டாங்க. எவ்வளவு பிரபலமாக இருந்தா கூட தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த ஐக்கியம் சரியா இல்லாவிட்டால், தேவனுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு, உறவு அது சரியாக இல்லாவிட்டால் ஹல்லேலூயா பிசாசு எந்த நிமிஷம் எவனை விழுங்கலாம் என்று வகைதிரி சுற்றி திரிகின்றான். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார், நிற்கிறேன் என்று சொல்லாதவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க கடவன். நான் பரிசுத்தன், நான் இவங்களை போல நான் அப்படி பாவம் செய்யல, இவங்களை போல நான் ஏன் செய்யல, நான் இவங்களை போல கிடையாது என்று உங்களே நீங்களே மற்றவர்களை காட்டிலும் நீதியாக பெர்ஃபெக்ட் என்று நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களை நீங்க எந்த தீர்ப்பால் நீங்க தீர்க்கலோ அதே அளவுதான் ஆண்டு உங்களை அளப்பார், உங்களுக்கு தீர்ப்பார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களை நியாயத்திற்பதற்கு அதிகம் நமக்கு கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு கூட எந்த நேரம் விழிப்போடு, ஜபத்தில் விழிப்போடு ஹல்லேலூயா நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த விசுவாச வார்த்தையை பேச 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 நமக்குள் பரிசுத்தம் உண்டாகும், நமக்குள் தேவனுடைய வல்லமை பெறப்படும், நமக்குள் தேவனுடைய அன்பு சுபாவம் காணப்படும். ஹல்லேலூயா. அதிகமாக ஆண்டு எங்களுடைய ஊழியங்களே கொடுத்த இந்த கடைசி காலங்களில் ஆண்டு கொடுத்த கிருபை கொடுத்த சமீப காலமாக 4-5-6 வருஷங்களாக இதை பற்றியான அதிக வெளிப்பாடுகள்
தேவன் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். சகோதரன் தன்னை செய்தியில் அதிகமாக அந்த விசுவாச வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார். வீட்டில் எப்பொழுதும் அதை பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்னாக நம் எல்லாருக்கும் தகப்பனான். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாத அந்த சூழ்நிலையிலே இப்பொழுது ஒருவேளை நாம் உங்களுக்கு இந்த வயசுல குழந்தை கிடைக்கும், இன்னும் 20 வருஷம் குழந்தை இல்லை, உங்களுக்கு 60-70 குழந்தை பிறக்கும் என்றால் ஒருவேளை இப்பொழுது உள்ள மருத்துவ துறையில எவ்வளவு முன்னேற்றம் காணப்படுகிறது. அதை வச்சு ஒருவேளை டெஸ்ட் பேபி ஏதோ ஒன்று இப்போது நம்ம அது உருவாக்கலாம் என்பதற்கு ஒரு சாத்தியம் இப்பொழுது இருக்குது. மருத்துவத்துறையின் நவீன தொழில்நுட்பத்தின் வசதினால். அல்லேலூயா. அந்த காலங்களில் ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட எந்த வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை, எந்த நம்பிக்கையுமே கிடையாது. அல்லேலூயா. அந்த 30 வயசு 40 வயசுல குழந்தை பெற்றால் பெற்றபடி. இதுதான் மனிதர்களின் உலக வழக்கு. அல்லேலூயா. 30 வயதுல திருமணத்தை நடத்தி விட வேண்டும். அதுக்கு அதிகமானால் ஆணோ பெண்ணோ இந்த உலகம் அவங்கள வேற விதமா பார்ப்பாங்க, வேற விதமா பேசுவாங்க. அதே போல் குறைந்தது 35 வயதுக்குள் குழந்தை பெற்றுவிட வேண்டும், இருக்க வேண்டும். இல்லைன்னா அதுக்கு மீறினால் அது உலக பிரகாரமாக அது சாத்தியமற்றது. இனி அவங்க கர்ப்ப செய்தபடின்னு அதுக்கு வழியே இல்லை, இனி அவங்களுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது என்று அப்படிப்பட்ட பேச்சுகள் பொதுவாகவே நம்முடைய சமுதாயத்தை பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே அல்லேலூயா. இப்பொழுது இவ்வளவு வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வளவு பேசின்றோம். அந்த யோசித்துவாங்க அந்த நாட்கள்ல. அல்லேலூயா. எந்த நம்பிக்கையும் எந்த மருத்துவ வசதியும் எதுவுமே இல்லாத ஒரு நாட்கள்ல, நம்பிக்கையற்ற அந்த அப்படிப்பட்ட நாட்கள்ல ஆண்டு பேசல, பைபிள்ல பேச யாரு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே அல்லேலூயா டைரக்டா ஆண்டு பேச, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அல்லேலூயா சொன்னது கர்த்தர் கடவுள். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மை இல்லவர். அல்லேலூயா. என்னை ஆசிரிக்கும் கர்த்தர் உண்மை இல்லவர், அவர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று அவர் சொன்ன வார்த்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். அல்லேலூயா. அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறேர்கள், இறந்தவங்க கூட உயிரோடு கூட எழுப்ப அவரால் முடியும் என்று அந்த நம்பிக்கையை அவன் பெற்றான். அல்லேலூயா. தேவனிடமிருந்து அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இறந்து போன இந்த கர்ப்பம் திரும்ப உயிர்ப்பிக்க அவரால் முடியும். அவன் நம்பின அந்த காலகட்டத்துல அல்லேலூயா இருந்த அத்தனை கடலோட காட்டிலும் நம்முடைய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. என்ற விசுவாசம் அவனுக்காக இருந்தது. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கின்ற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டுக்கொண்டு வெளியே கூட்டுக்கொண்டு செல்கின்றார். நீ அங்கு வா என்று சொல்லி கடற்கரைக்கு அருகிலே கூட்டுக்கொண்டு சென்று அந்த கடற்கரை மணலை பார்த்து சொல்கின்றார், இந்த மணலை போல உன் சந்ததி பெருகும். அப்ப ஆபிரகாம் தன் விசுவாச கண்களை பார்க்கின்றான். அந்த மண்ணெல்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குமா? குழந்தைகளாக, பிள்ளைங்களாக. அல்லேலூயா. அதே போல வானத்து நட்சத்திரங்களை காட்டி பேசுகின்றார். அல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தை போல நான் உன்னுடைய சந்ததி என்ன செய்வேன்? அல்லேலூயா பெருகு பண்ணுவேன். அல்லேலூயா என்று அவர் ஆபிரகாமோடு கூட பேசினார். அல்லேலூயா. அதை அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாச கண்களை பார்த்தார். முதலாவது அதை அவர் ஆவில பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. விசுவாசத்துல பெற்றுக்கொண்டு அதை திரும்ப தான் அவருக்கு 25 வருஷம் கழிச்சு சொல்லப்பட்ட வாக்குத்தம் 75 வயசுல ஆனா கிடைத்தது கையில 100வது வயதுல முத ஈசாக்கு பிறக்கின்றான். அப்போ ஒரு தனக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடைத்தது. அல்லேலூயா. ஆனா அவன் ஜாதிக்கு தகப்பாக மாறவில்லை. பின்பதாக பல காரியங்கள் ஈசாக்கு வளர வளர அவருக்குள்ள இன்னும் விசுவாசம் பெருகினது. அதே போல ஈசாக பலியிட கொண்டு செல்லும் பொழுதும் அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. இப்படியும் இவன் ஒருவேளை நான் பலியிட்டாலும் மறைத்தாலும் அந்த ஜீவனை திரும்ப கொடுக்க அவர் வல்லவர் என்று அவன் நினைத்தான். திரும்ப அதே போல ஈசாக
பலியிடுக்கு முன்னதாக ஆண்டதை தடுத்து அவரோடு கூட பேசும் பொழுது ஹல்லேலூயா அவனுக்கு இன்னும் விசுவாசம் அதிகரிக்குது. ஆண்டு கூட அதிகமாக ஜெபிக்கின்றான், நடக்கின்றான். ஒரு பக்கம் குடும்பம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டு கூட அவன் அதிகமாக நேரம் எடுத்து உறவாட ஆண்டு தன்னுடைய இதயத்தின் எல்லா ரகசியங்களும் ஒரு சிநேகிதை போல தன் இதயத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் அவனோடு கூட பேசின்றார். ஹல்லேலூயா. இப்படி உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் அடிமைத்தனத்தை இருப்பாங்க. திரும்ப நான் ஒரு ரச்சனை எழுப்பி அவங்கள நான் இந்த காணலுக்கு திரும்ப கொண்டு வருவேன் என்று எல்லா காரியத்தையும் கர்த்தர் அன்றைக்கு அவனோடு கூட முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. நமக்கு அவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆபிரகாம் தேவன் விசுவாசத்தான் கர்த்தரை அவனுக்கு நீதியாக. அதே போல இந்த கடைசி காலத்தை வாழ்கின்ற நாம் ஹல்லேலூயா ஆபிரகாமை பார்க்கிலும் நமக்கு எத்தனையோ விசேஷ நன்மைகள் கர்த்தர் கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. வார்த்தை ஒரு முறை சபைக்கு செல்கின்றீங்க. அதே போல சபைகளில் எவ்வளோ கூட்டங்கள், எத்தனையோ இடங்கள்ல, எத்தனையோ ஊழியங்கள்ல கூட்டங்கள், ஜெபங்கள், ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு எவ்வளோ வசதிகள், டிவியை திறந்தால் எல்லா டிவியும் எத்தனையோ சேனல் உண்டு, எவ்வளோ செய்திகள். அதே போல் செல்ஃபோனில் எவ்வளோ செய்திகள். யார் செய்தி வேணாலும் எந்த நேரம் 24/7 24 மணி நேரம் நம்ம செய்தியை பார்க்கலாம், ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. வீட்டை இருந்து கொண்டே நாம் பரலோக அனுபவத்தை பெற்றுக்கலாம். வீடே ஒரு குட்டி பலகமாக மாற்றலாம். எப்பொழுதும் ஆராதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு நாம் இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட இந்த கடைசி காலங்கள்லையும் நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாம சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போனால் நீங்க கேட்ட அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நியாயத்திற்கு நாள் கணக்கு அது அந்த வார்த்தைகள் சொல்லும். ஹல்லேலூயா. இவ்வளவு நான் உனக்கு கொடுத்தேனே, நான் இவ்வளவு நீ பலப்பட, உன்னுடைய அந்த சோர்லேருந்து நீ வெளிவர, நீ அந்த அவிசுவாசத்திலிருந்து வெளிவர, நீ என்னை நம்பருக்காக நான் உனக்கு எவ்வளோ தந்தன, அதெல்லாம் நீ அது நீ அக்செப்ட் பண்ணலை. நீ நான் உனக்கு கொடுத்ததை நீ மதிக்கவில்லை, அதை நீ அனுபவிக்கவில்லை, நான் உனக்கு கொடுத்த காரியங்களை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்று கர்த்தவங்கள்ட்ட கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. நான் உனக்காக மறைத்தேன், உனக்காக இதை இவ்வளோ காரியம் நான் செய்யினேன், உன்னோடு கூட பேசினேன். நம்ம வெளியே ரோட்டை நடந்து போனாலும் எங்கேயோ ஒரு ஆண்டுடைய பாட்டு ஒலிக்கிறது. அந்த பாட்டிலிருந்து நம்ம கூட பேசினார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தை நம்ம நோக்கி கடந்து வருது. நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கின்றார். மனிதரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் அவர் நம்ம இழுத்துக்கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தங்களும் அவைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வார்த்தை விசுவாசிங்க, ஆபிரகாம் போல விசுவாசிங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு நீங்க என்ன பண்ணார், உங்க கிரியைக்கு கண்டிப்பா பலன் உண்டு, கண்ணீருக்கு பலன் கண்டிப்பா உண்டு. வெளியில நீங்க சரி எந்த காரியம் அது எளிமையாக போகாது. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை பெருக பண்ணார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அவன் நம்புறதுக்கு 1% ஹல்லேலூயா அவனுக்கு அன்னைக்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அந்த காலகட்டத்திலும் ஹல்லேலூயா அவன் கர்த்தரை நம்பினான். ஹல்லேலூயா. மேற்கையும் தெற்கையும் கிழக்கையும் வடக்கையும் நீ பரவ போற, உன் ஜாதி பரவு என்று. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை கூட இல்லாத அந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு கீழே நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அது அவனுடைய வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா. அவன் அந்த வேலைக்காரர்கள் கூட்டம் பெருகிறது பெருமை இல்லை. ஒருவேளை அதை கூட நினைக்கலாம், நம்ம பரம்பரையா சந்ததியாக இப்படி நம்ம வீட்டில் இருக்காங்க, பிறக்கிறாங்க, ஒரு வேலைக்காரன் இருக்கின்றான், அவன் நல்லா வாழ்ந்து முடிச்சு அவன் பிள்ளைங்களும் நமக்கு கீழே வர்றாங்க என்பது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் பிள்ளையின் பிள்ளைகள் பெற்றெடுக்கவில்லை. ஹல்லேலூயா. பிள்ளையோட பிள்ளை அந்த ஜாதி அவன் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு வேலைக்காரனுடைய எண்ணிக்கை பெருகுன்னு சொல்லவில்லை, பிள்ளைகள். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் பெருகுன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அது எந்த நம்பிக்கை இல்லை, எந்த ஒரு வாய்ப்பு இல்லை. அந்த சூழ்நிலை அவன் நம்பிக்கையோடு விசுவாசத்தான். அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு வயது 100 வயது. நான் சொன்னபடி இப்பொழுது உள்ள யுகத்திலே நம்ம வாழ்ந்த கடைசி காலங்களிலே ஒருவேளை இது சாத்தியம். ஆனாலும் இப்பொழுதே நம்ம 40-50 ஆனால் இந்த குழந்தை பிறப்பிற்கு திருமணத்துக்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட அந்த வயதுல மீறி
திருமணம் பண்ணுகிறவர்கள வந்து சமுதாயம் வந்து கேலி பேசும், ஆத்மாக கேலிக்குரிய காரியங்கள் அவங்க பேசுவாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து 100 வயது இல்லையா, அவர் வந்து சரீரத்துல பலவீனப்பட்டு இருந்தார், ஆனால் விசுவாச பலவீனமா இருக்கவில்லை. இல்லையா, நமக்குள்ள வந்து சூழ்நிலை நம்ம ஒரு நாள் பார்க்க கூடாது. நம்முடைய சரீரம், நம்முடைய திறமை, நம்முடைய சூழ்நிலை நம்ம ஒரு நாள் பார்க்க கூடாது. இல்லையா, நம் தேவன் இல்லாதவர்களை இருக்கின்றது அழைக்கின்றது கர்த்தர். இல்லையா, ஒரு காரியம் இல்லைன்னா அந்த பூமி வந்து அதே ஒன்னொன்னுல அது வெறுமையா இருந்தது, ஆனால் அதுல ஒரு உலகம் இருக்குதுன்னு சொல்லி அவர் பார்த்தாரு. அதே போல அதை பேசினார், உண்டாக்கணும்னு சொல்லி ஒன்றாக படைத்தார். அது உண்டானது, உருவானது. அதே போல ஹல்லேலூயா, எனக்கு அந்த உறுப்பு இல்லை, இந்த உறுப்பு பலவீனப்படுது, இனி அவ்வளவுதான், டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி உங்களுக்கு இந்த உறுப்பு ஃபங்க்ஷன் ஆகாது, இதை வெட்டி எடுக்கணும், இனி உங்க வாழ்நாள் கடினம் தான் என்று சொல்லும் பொழுது நீங்க அந்த வார்த்தையை, மனிதர்கள் வார்த்தையை நம்பாம தேவன் என்ன சொன்னார்? ஹல்லேலூயா, எகிப்து கொடியரோகம் உண்டு வர பண்ணார். உங்களுக்கு வந்து நீங்க விசுவாச ஜெபத்துல எதை நான் பெற்று கொள்வேன் என்று நீங்க விசுவாசி நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர்கள் இங்கே பெற்று கொள்வீர்கள். அல்லையா, நான் பெற்று கொள்வேன் என்று விசுவாசிக்க வேண்டும். காற்றுல அடிபட்டு அழிகிற படகு போல் இல்லாம விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா, உறுதியாக இருந்து நீங்க அதை சொல்லணும். அல்லேலூயா, கர்த்தருடைய உறுப்பை புதிதாய் மாற்றார். புதிய கண்கள், சிறு வயதிலிருந்து கண்ணே இல்லாதவர் பிறவிக்குடன் அது கண்ணு தெரிய வாய்ப்பில்லை. பொதுவாக டாக்டர்ஸ் ரிப்போர்ட் படி இடையிலே கண்ணு போனா மாற்றுக்கு வழி இருக்கு, ஆனால் பிறவிலேயே கண் இல்லை என்றால் அது வளர்ச்சி அடைந்த கண் கிடையாது. வளர்ச்சி இல்லாத கண், நரம்பு சரியான வளர்ச்சி இருக்காது, அதுக்கு போற ரத்த ஓட்டம் சரியான வளர்ச்சி இருக்காது. அல்லேலூயா, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் படி ஒரு பிறவி குருடனுடைய கண்கள், அந்த கண் பார்வையற்ற அந்த கண்களுக்கு பார்வை வர வாய்ப்பில்லை, ஆனால் வேதத்துல அப்படிப்பட்டவனுடைய கண்களே கர்த்தர் பார்வை கொடுத்தார். அதே போல சிறு வயதிலே சப்பனையாக இருந்தவங்க வந்து கால் நரம்புல வளர்ச்சி இருக்காது, எலும்புல வளர்ச்சி இருக்காது, அந்த கால் வளர, அந்த கை வளர வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா, ஆனாலும் ஆண்டவர் வந்து அதில் அற்புதம் செய்தார். அல்லேலூயா, மரித்து போனவங்க உயிரோடு எழும்புறதுக்கு வந்து வாய்ப்பில்லை, அது சாத்தியமில்லை, ஆனால் கர்த்தர் உயிர்ப்பித்தார். உங்க வாழ்க்கையில் அப்படியோட சூழ்நிலை இருக்கும்போது, உங்களுடைய சூழ்நிலை செத்து போன போல் இருக்கலாம், உங்களுடைய வாய்ப்புகள் இனி இந்த காலத்துல அறுப்பு நடக்க வாய்ப்பில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகாமல், அல்லேலூயா, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், கர்த்தர் எனக்கையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அவர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா என்று வார்த்தை விசுவாசி நீங்க அற்பத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, ஆபிரகாம் வந்து சரீரத்தை பலவீனமாக இருந்தான், அல்லேலூயா, ஆனால் ஆவில பலவீனமாக இருக்கவில்லை. அதே போல தன் சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கர்ப்பம் அது செத்து போயிற்று. அல்லேலூயா, அதை அவன் உணரவில்லை, ஆவில பலனாக இருந்தான். இந்த செத்து போனதையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவர் என்று அவன் நம்பினான், அதனால் அவன் பெற்றுக்கொண்டான். இல்லையா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகியால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் கொஞ்சம் கூட அவிசுவாசமா நினைக்கவே இல்லை. இப்படி சூழ்நிலை இருக்குது என்று நினைக்கல. அல்லேலூயா, எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லவர் என்று நம்பினான். அதே போல இதை கேட்டுக்கணும் என் தேவ ஜனமே, கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, அல்லேலூயா, நீங்களும் உங்களுடைய சூழ்நிலையை கண்டு, அல்லேலூயா, டாக்டர் சொன்ன வார்த்தை, மனுஷன வார்த்தையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாம வார்த்தையை பேசுங்க, விசுவாச வார்த்தை பேசுங்க. அல்லேலூயா, ஆண்டோட கேளுங்க, என் அவிசுவாசம் மாட்டோம் ஆண்டவரே, எனக்கு விசுவாச வரத்தை கொடுங்க அப்பா, எனக்கு விசுவாச கொடுங்க ராஜா. அப்பா, நான் உங்க போல நீங்க எப்படி பிதாவுடைய சித்தம் செய்தீங்க சிப்பா, நீங்க எப்படி விசுவாசத்துல இருந்தாங்க இருந்தீங்க ஆண்டவரே, ஆபம் இருந்தாங்க ஆண்டவரே, அதே போல நான் இருக்க என்னை பலப்பட்டுங்க என்று ஒவ்வொரு நொடியும் கேளுங்க. உலகத்தின் சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா, நீங்க எத்தனை கோடி கடனோ அதை அடைக்கத்த வல்லவர், நீங்க எத்தனை கோடி இழந்தாலும் அதை திரும்ப கொடுக்க கத்த வல்லவர். உங்க வாழ்க்கையில் எல்லாமே மறுத்து போயிட்டா, எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னா திரும்ப எல்லாத்தையும் கொடுக்க கத்த வல்லவர். அல்லேலூயா, இல்லாத இருந்து இருக்கிற அழைக்கிற தேவன், மரித்தோரிருந்து திரும்ப எடுப்பிக்க தேவன் என்பதை மறந்து போகாதீங்க. நம்ம ஆராதிக்க கர்த்தர் அவர் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் செய்யக்கூட அதிசயமாக்க என்று ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அவர் வல்லமை உள்ளவர். அவன் நம்பினான், அதை பெற்றுக்கொண்டான், அதை கர்த்தர் நீதி என்ன. அதே போல நீங்களும்
விசுவாசிக்கும்போது கர்த்தர் உங்க விசுவாசத்தை கனப்பட்டார் கண்டிப்பாக. ஹalleluya. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அதே போல விசுவாசித்து எந்த கடினமான சூழ்நிலையோ நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஹalleluya. ஆண்டரை பாருங்க. ஆபிரகாமுக்கு இல்லாத சூழ்நிலை விசுவாசம், நமக்கு இருக்கிற அந்த கிருபை ஆபிரகாமுக்கு துளியளவு இல்லை. இன்றைக்கு நமக்குள்ள ஆவியானவர் ஹalleluya விசுவாசம், நம்ம எந்த சமயத்துல என்ன ஜெபிக்கணுங்கிற கூட தெரியாம இருக்கிற அந்த வேலையில நமக்குள்ள இருந்து ஆவியானவர் ஜெபிக்கின்ற ஹalleluya. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்குள்ள இருந்து நம்ம சூழ்நிலை அறிந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது அநேக வேலையில ஹalleluya கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியங்கள், கர்த்தர் எனக்கு காண்பித்தது, நம்முடைய நாளைக்கு நடக்க போற காரியத்துக்கு இன்னைக்கே ஜெபிக்க வச்சுட்டு இருப்பாரு. ஹalleluya. ஒரு மாதத்துக்கு அப்புறம் வரப்போற பிரச்சனைக்கு இன்றைக்கே ஜெபிக்க வச்சு அந்த பிரச்சனை தப்பிக்க அந்த சூழ்நிலை வரும்போது ஹalleluya நம்ம ரொம்ப காயப்படாம ரொம்ப பாதிக்கப்படாம அதில் தப்பித்து கொள்ள ஒரு சூழ்நிலை உண்டு. ஹalleluya. 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கின்ற வரப்போற பிரச்சனைக்கு இன்றைக்கு ஜெபிக்க வைக்கின்றார் பல நேரங்கள்ல. ஹalleluya. ஆண்டவர் அட்வான்ஸா போய்கிட்டே இருக்கின்றார். எப்படி செல்போன்ல ஒவ்வொரு மாடல் வர வர ஒவ்வொரு மாடலுக்கும் அடுத்த மாடல் அதை விட அட்வான்ஸாக இருக்கும். அதே போல ஹalleluya நாம் அட்வான்ஸாக போய்கொண்டிருக்கின்றோம். ஹalleluya. அட்வான்ஸ் அப்டேட்ஸ். ஹalleluya. அதே போல நாமும் ஆவில அப்டேட் ஆகிக்கொண்டிருக்கின்றோம். ரட்சிக்கப்பட்ட அன்று இருந்தது போல அந்த குழந்தை விசுவாசம் அல்ல. ஹalleluya. இப்பொழுது நான் பலவான், நான் ஆவிக்கிற பலவான். ஹalleluya. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையுமே செய்து முடிப்பேன். எவ்வளவு பிரச்சனையா நான் முடிப்பேன், நான் ஜெயிப்பேன். உம்மால் ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து செல்வேன். உம்மால் நான் ஒரு மதிலே தாண்ட. எவ்வளவு பெரிய சோறு, எவ்வளவு பிரச்சனையா மழையா, என் தேவனுடைய பிரசனத்துக்கு முன்பாக மிகப்பெரிய மலைகளும் அது பனி போல உருகி போகும். ஹalleluya. நம் கர்த்தருக்கு பயந்த நம்மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். நாம் இலையை புறப்பட்டு கொளுத்த கன்றுக்குட்டி போல இருக்கும். ஹalleluya. அந்த இலவு இதை கண்டுகுட்டி இருக்கிற பலன் அவ்வளவு பலன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹalleluya. பிறந்த குழந்தை அவ்வளவு கொழுகுள் அந்த குழந்தை கண்டுகுட்டி என்பது சந்தோஷமாக பார்க்கலாம். அதே போல தேவனுக்குள் பிறந்த நாம் ஹalleluya வளரும் போது அந்த கொழுத்த கண்ணுகளை போல வளர வேண்டும். ஆவுக்கு எல்லா காரியங்களும் நமக்கு காணப்பட வேண்டும். விசுவாச கருவை எடுத்து போடுங்க, ஜெபிக்கணும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க, அவர் கொடுத்த வார்த்தையை பாருங்க, அதை நம்புங்க. ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்க நமக்கும் அப்படி எனப்படும். ஹalleluya. அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ ஹalleluya. எப்படி இயேசு கிறிஸ்து இறந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஹalleluya. அதே போல நாமும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளும் மருத்துவ போல இருந்தாலும் திரும்ப அதை பெற்றுக்கொள்ளும். எப்படி லாசரு மரித்து 4ஆம் நாள் ஆண்டு எழுப்பினார், அதே போல ஆண்டு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல ஏகப்பட்ட அற்புதம் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு சமயம் பத்தவலை, வேலை பத்தவலை, பேப்பர் பத்தவலை. ஹalleluya. அதை காலம் பத்தவலை என்று சொல்லினார் பவுல். அப்படிப்பட்ட பல காரியங்கள் அன்றைக்கு ஆண்டு செய்தார். அதே போல அநேகரை மரித்த அநேகரை ஆண்டு உயிரோடு எழுப்பினார். அவரை விசுவாசிக்கிற நாமும் இன்றைக்கும் பல ஊழியக்காரர்கள் உலகத்தின் பல பகுதிகளில் மரித்தோரை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இயேசு வல்லமை அது நேற்று மாறவில்லை, இன்று மாறவில்லை, நாளையும் மாறாது. அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். ஹalleluya. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ஹalleluya. அவருடைய கட்டத்தும் மாறாதது. ஹalleluya. அவர் அதிசயமானவர், என்றைக்கும் ஜீவித்திருக்கிறார். அவருடைய ஆளுமை மாறாதது, அது தலைமைக்கும் உள்ளது. அவர் நித்திய பிதா, சர்வ வல்லமையான தேவன். அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஹalleluya. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களை ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கின்றார். ஹalleluya. அவர் நாம் ஹalleluya பாவத்தோடு வாழ சித்தமல்ல, நம்முடைய பாவத்துக்கான தண்டனை அவர் சுமந்தார். இனி நான் பாவி இல்லை. ஹalleluya. என்னை நீதிமாக்கிற கர்த்தர் எனக்குள் வந்துவிட்டார். ஆதலால் நான் பாவி இல்லை. பாவம் என்னிலே நிலைக்காது, பாவம் என்னை மேற்கொள்ளாது. அவர் பரிசுத்தர், நானும் அவரை போல் பரிசுத்த பிள்ளை என்று நீங்கள் சொல்லும் போது அந்த பாவம் உங்களுக்கு முன்னாக நிலைநிற்க முடியாது. உங்களுக்குள்ள கிருபையின் இயேசு இருக்கின்றார். ஹalleluya. அதை விசுவாசிங்க, அதை அறிக்கையிடுங்க. அவர் பரிசுத்தர், ஆகிய நாங்களும் பரிசுத்தர். ஹalleluya. நமக்காக அவர் எழுந்தார். ஏன் எழுந்தார் என்றால்
உன்னுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. நான் எப்படி மரித்து எழுந்தனோ அதே போல உன்னுடைய சூழ்நிலையை மறுத்து காணப்பட்டாலும் திரும்ப எடுத்து கட்ட நான் வல்லவர் என்பதை நீ அறிய. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ரகசியம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மறுத்தது போன்று காணப்பட்டாலும் எந்த சூழ்நிலையும் எந்த காரியங்களும் நீங்க கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் திரும்ப எடுத்துக்கட்ட வல்லவர். விசுவாசிங்கள், விசுவாச வார்த்தை பேசுங்க, ஒவ்வொரு நொடியும் பேசுங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. வயது ஆக ஆக என்னுடைய பலன் போயிட்டு என் மூட்டுல பலவீனம் என்று சொல்லாதீங்க. நான் கர்த்தர் காத்துக்கின்றேன். நான் கழுகு மாதிரி பலன் அடைவேன். காண்டாமிருகத்தை போல கர்த்தர் என் மேல புதிய அபிஷேகம் ஊற்றினாரு. நான் புது பலன் அடைவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உயர் எழும்பி பறப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நம்முடைய சகோதரர் சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, உங்களுக்கு முதுமை வராது, நீங்க முதிர்வதனாலும் கணிந்து புஷ்டியாக பசுமையாக இருப்பீங்க. கழுகு போல உங்க வயது திரும்பும், மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. வயது ஏற இளவயது போல இழந்த நாட்கள் திரும்ப வரும். அதுதான் பரலோகத்தில் உள்ள ப்ரொசீஜர். அதே போல அங்கு என்ன நடக்கிறது அது என் வாழ்க்கை நடக்கும். பரலோகத்தில் அவர் சித்தம் நடக்குது, அதே போல என் வாழ்க்கையில் அவர் சித்தம். அந்த வார்த்தை விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெயிப்போமா? ஜெபம். ஸ்தோத்திரம். Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா எங்களோடு இணைந்து அப்பா அந்த கூட்டத்துல கலந்த தேவனை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உங்க மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா. இல்லையில இன்னும் புதிய காரியங்கள் நடக்கட்டும். திருமண தடைகள் மாறட்டும். கிருபை நாவினாலும் மன்றாட்டி நாவினால் நிரப்புங்கப்பா. ரீப்ரா காபாலாபோ தேவ மகிமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். எல்லா விசுவாசங்கள் மாறட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. சூழ்நிலையை பேசாம அப்பா உங்களுடைய வார்த்தையை பேச ஒவ்வொரு மேல வந்து கிருபையின் அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை செழிக்கட்டும். குடும்பத்துல இருக்கிற போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். எல்லா குழப்பங்கள் மாறட்டும். பிரிவினை ஆவிகள்லாம் எரியட்டும். தெய்வீக சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.